நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு எழுத்தழல் அத்தியாயம் 17. முகில்திரை 10. கோகுலம் ஆயர்பாடிகளிலேயே மழை மிகுந்த இடம் என்பார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை மழை பெய்யும் ஆயர் நிலங்கள் உண்டு. இருமுறையும் மும்முறையும் மழைக்காலம் கொண்டவை உண்டு. ஆண்டெல்லாம் மழைக்காலமாக திகழ்வது அது. அங்கே மாறி பேருருவம் கொண்டு இறங்குவதே இல்லை. பண்டொரு நாள் கரியவன் தன் கைகளால் மந்திரமலையை தூக்கி அச்சிற்றூருக்கு மேல் குடையென பிடித்தான் என்கிறார்கள் சூதர்கள். அன்று மழையை ஆளும் இந்திரனுக்கு அவர் ஓர் ஆணையிட்டார். இனி மழை மென்மயிர் பீலி என மட்டுமே இவ்வூர் மேல் இறங்க வேண்டும் என்று. ஆகவே ஒளிரும் பளிங்கு நூல்களென அங்கு மழை சரிந்தது. ஒவ்வொரு நாளும் அந்திக்கு பின் மெல்ல தொடங்கி இரவில் இலைகளை துள்ள வைத்தபடி பெய்திறங்கி துளி சொட்டி ஓய்ந்து ஈரக்காற்றென புலரியில் எஞ்சியது. காலையில் கன்றுகள் கால் வைக்கையில் நீர்த்துளிகள் சூடிய பசிய இதழ்களின் விரிவென கிடந்தது புல்வெளி. காலையொளி சுடற்கொள்கையில் ஒவ்வொரு புல்லிலும் விழிகள் எழுந்தன. கோகுலத்தின் பசுக்கள் தளிர்புற்களையன்று பிற எதையும் கடிப்பதில்லை. புலரி வெம்மை அனல் கொள்வதற்குள் அவை பல்லை நிறைத்து மரநிழல் தேடிச் சென்று கால் மடக்கி படுத்து விழி மூடி உண்டவற்றை மீண்டும் உண்ணத் தொடங்கிவிடும். அவை மேயும் போது அவை அனைத்தையும் பார்க்கும் வண்ணம் கவன்கிளை கொண்ட மரம் ஒன்றில் ஏறி அமர்ந்து அனிருத்தன் குழலிசைப்பான். அவனுக்கு குழலை எவருமே கற்றுத்தரவில்லை. பேசத் தொடங்கும் போதே வேய்குழலையும் அவன் கையில் எடுத்து விட்டான் என்கிறார்கள். அவன் வாசித்த மெட்டுக்கள் கோகுலத்தின் காற்றில் எப்போதும் இருந்தவை. வண்டு துளை விழுந்த மூங்கில்கள் காற்றில் ஆடி தாங்களே அவ்விசையை எழுப்புவதுண்டு. புற்பரப்பில் அவனை சூழ்ந்து நின்றும் படுத்தும் அமர்ந்தும் யாதுவ இளையோர் அவ்விசையை கேட்டனர். மேய்ந்து நிறைந்த கன்றுகள் கழுத்து மணி ஒலிக்க தலையசைத்து செவி கோட்டி அவ்விசை கேட்க வந்தன. ஒன்றுடன் ஒன்று உடலொட்டி அவனை சூழ்ந்து படுத்து விழிகள் ஈரம் மின்ன அதை கேட்டு செவிகள் அசைவிழக்க கனவில் ஆழ்ந்தன. அவன் பாடி நாய்களை கன்றுகளுக்கு காவல் இருத்துவிட்டு காட்டுக்குள் நுழைந்து பாறைகளின் உச்சிகளில் சென்று அமர்ந்து முகில்களை பார்த்தான். தேனடைகளை எடுத்து பிழிந்து காட்டின் இனிமையை உண்டான். கனிகளும் கிழங்குகளும் தேடி சேர்த்து கொண்டு வந்தான். இளையோர் கூடி அமர்ந்து அவற்றை உண்டனர். பின்னர் மர நிழல்களில் இலைப்படுக்கை அமைத்து படுத்து துயின்றனர். மாலை வெயில் சரிய தொடங்குகையில் மாறும் பறவைகளின் ஒலி கேட்டு எழுந்து கூச்சலிட்டபடி ஓடி காளிந்தியில் பாய்ந்து நீந்தி முக்குளித்து மறுகரை சென்றனர். ஆழத்தில் மூழ்கிச் செல்கையில் அவன் கரிய உடல் எடுத்து வந்து தன்னை சூழ்ந்து நெளிந்த நாகக்குழவிகளை கண்டான். அங்கு வாழ்ந்த முதல் நாகமாகிய காளியனின் மைந்தர்கள் அவர்கள் என்றனர் கோபியர். விழிகள் ஒளிர அவை அவனுடன் திளைத்து நெளிந்து விளையாடின. 12 முறை கரை கால் தொடாது காளிந்தியை நீத்தி கிடக்கும் ஆற்றல் கொண்டவன் அவன். பிற இளையோர் முன்னரே நின்றுவிட மீண்டும் மீண்டுமென நீந்தி அவன் கரை ஏறுகையில் அவர்கள் கூவியபடி வந்து அவன் கைகளை பற்றி கொண்டனர். ஒரு முறை அங்கே வந்து அயல் வணிகர் ஒருவர் வியந்து, தோள் பெருகிய மல்லர்கள் கூட 3 முறைக்கு மேல் இக்கருநதியை நீந்தி கடக்க முடிந்ததில்லை. உனக்கு வேறு ஏதோ மாயம் தெரியும் என்றார். அவன் நீந்துகையில் காளிந்தி தன் உள்ளங்கையை விரித்து ஏந்திச் செல்கிறாள் என்று என் அன்னை சொல்கிறாள் என்றான் அவன் தோழனாகிய பிரபவன். நாகங்கள் வந்து உடன் திளைக்கின்றன வணிகரே என்றான் அனிருத்தன். இவன் யார் என்று அவர் கேட்டார். எங்கோ நோக்கிய விழிகள். பாவணன். இவன் துவாரகையின் அரசரின் பெயர் மைந்தன் என்றதும் ஆ, இப்போது தெரிகிறது. இளையோனே, நீ தென்னக கடல்களை நீந்தி கடந்தாலும் வியப்பதற்கேதுமில்லை என்றார். ஈரம் வழிந்த உடலுடன் உயர்ந்த மரம் ஒன்றின் மேலேறி நின்று கன்றுகளை மும்முறை குரல் எடுத்து அழைத்தான். நாய்கள் செவி பறக்க வால் சுழலை எழுந்து குறைத்து தங்களை தாங்களே சுழன்று களி கூர்ந்தன. கன்றுகள் எழுந்து அதுவரை அசை போட்ட கனவின் எச்சம் கால்களை தளர வைக்க நீரில் ஒழுகிச் செல்லும் பெருமரக்கட்டைகள் போல மெதுவாக அவனை நோக்கி வந்தன. அறியாத ஒழுக்கன்றால் ஒன்று சேர்க்கப்பட்டவை போல முட்டி திரண்டு அணுகிய அவற்றுக்கு பின்னால் வளைகோலும் புல்லாங்குழலும் ஏந்தி தலையில் அணிந்த மயில் பீலி அந்தி ஒளியில் வண்ணம் மாறி ஒளிவிட அவன் நடந்து ஆயர்பாடிக்கு மீண்டான்.
கைக்கோலால் ஒரு முறையும் ஒரு பசுவையும் அவன் தொட்டதே இல்லை. பிறகு எதற்கு இக்கோல் என்று ஒரு முறை கேட்ட யாதவ சிறுவனிடம், இது என் மூதாதையர் ஏந்திய செங்கோல் என்று அவன் சொன்னான். வேட்டையும் ஏரோட்டுதலும் கன்று புறத்தலுமே மண்ணை அன்னமாக்கும் முதற் பணிகள். அவற்றில் உயிர் வதை குறைந்தது இதுவே என்பதனால் தெய்வங்களுக்கு உகந்தது இது என்றான். பின்னிரவு வரை தொழுவில் புகையிட்டும் உண்ணிகள் பொறுக்கியும் பசுக்களுக்கு பணிவிடை செய்த பின்னரே துயிலுக்கு சென்றான். ஆழ் துயிலிலும் அவை எழுப்பும் ஒரு மென்குரலில் விழித்து கொண்டான். கன்றோட்டும் ஆயனாக அவன் அங்கிருந்தான். கற்சிலையில் தெய்வமெல அவனிலிருந்து பிரிதொருவன் எழுவதை கோபியர் அறிந்திருந்தனர். அவர்களை கண்டதும் அவன் உருமாறினான். அவன் குழலில் இசை எழ அவர்கள் தளிர்களும் மலர்களும் ஒளி கொண்ட இளங்காட்டுக்குள் திளைத்தனர். சுனைக்கரையில் விழி மயங்கி படுத்தனர். நிலவிரவில் நடனமிட்டனர். யசோதையின் பெயர் மைந்தனை அவர்கள் அறியவே இல்லை. அவன் தன் கனவுகளில் மட்டுமே அவர்களை அறிந்திருந்தான். அவன் ஒளிரும் தோள்களையும் விழியொளியையும் குறுநகையையும் குழலில் மின்னிய பீலி விழியையும் கண்டு பித்துக்கொண்ட கண்ணியர் ஆயர்குடிகள் எங்கும் பெருகியிருந்தனர். தனித்திருக்கையில் அவனை பற்றியே எண்ணிக்கொண்டனர். தோழியருடன் அமர்ந்து மெல்லிய குரலில் அவனை பற்றி பேசி கன்று கழுத்து மணி போல சிரித்தனர். அவன் எதிரே நீர்க்குடமோ பார்க்கலமோ ஏந்தி தனித்து வருகையில் அஞ்சி விதிர்ப்பு கொண்டு விழி தாழ்த்தினர். பசுவை ஓட்டி வந்தார்கள் என்றால் கன்றை அதட்டி அன்னையென நடித்து அதனூடாக அத்தருணத்தை கடந்து சென்றனர். குழுக்களாக வருகையில் அவனை கண்டால் மெல்லிய சீண்டல்களை சொன்னார்கள். ஆயரே, உங்கள் பீலி விழி பின்னால் நோக்குகிறது என்றனர். கன்று ஒன்று உங்களை தொடர்கிறது, நீங்கள் அதை காணவே இல்லை என்றனர். அவன் அவர்களை இளமைந்தனின் தெளிந்த விழிகளுடன் நோக்கி அவர்கள் சொல்லுக்கு நேர்பொருள் கொண்டு மறுமொழி சொன்னான். இவனுக்கு நம் விழிகள் புரியவில்லையா என்ன என்றாள் லவங்கி. அன்னையிடம் கொஞ்சி கொஞ்சி ஆண்மகனாக மறந்துவிட்டான் போலும் என்றாள் ஸ்ரீபத்மை. அவனுக்கு அப்பிச்சியர் குழுவே உவகையூட்டுகிறது போலும் என்றாள் கஸ்தூரி. அச்சொல் அவர்கள் அனைவரையும் அமைதியாக்கியது. அவன் அம்முது மகள்களுடன் காணாடுவதே. அப்போது அவன் குழலில் எழும் இசையை அவர்களும் அறிந்திருந்தனர். அது சித்திரத்தில் எழுந்த சோலை, நோக்கலாம், நுழைய முடியாது என ஹேமமஞ்சரி ஒரு முறை சொன்னாள். கற்பாறைகளும் தேன் மணமொழி கொண்ட மலர்களாகும் ஒரு மாற்றுலகை அவர்கள் அடைகிறார்கள் என்றான் ஒரு பாடகன். அதை பிறர் அறியவே முடியாது என்றான் என்றாள் ரசமஞ்சரி. அமுதென்பதை அறியாத எவருமில்லை என்பதனால்தான் அச்சொல் வாழ்கிறது. ஒரு துளியேனும் ஒவ்வொருவருக்கும் அளிக்கப்பட்டுள்ளதடி என்றாள் நேத்திரமஞ்சரி. அதை அறியாதவளுக்கு 1000 முகங்களுடன் பிறந்து பிறந்து வரும் அவனை அணுக முடியாது என்றாள் அனங்கமஞ்சரி. மழைத்தூறல் முடிந்து இலை சொட்டி கொண்டிருந்த ஒரு மாலையில் தலையசைத்து ஒலி எழுப்பிச் சென்று கொண்டிருந்த கன்றுகளுக்கு பின்னால் ஆங்காங்கே தயங்கி நின்று தளிரிலைகளை கவ்வி மென்று துப்பி வால் சுழற்றி துள்ளி ஓடி நின்று மீண்டும் பக்கவாட்டில் திரும்பி கொண்டிருந்த ஒரு மாத கன்றொன்றை உந்தி மந்தையுடன் சேர்த்தபடி அவன் கோகுலத்திற்கு மீண்டான். அவன் உந்தி சேர்க்கும் தோறும் அதை ஒரு களியாட்டென அது மாற்றிக்கொண்டது. பின்னர் அவனை பார்த்து முறை என்று அழைத்த பின் திரும்பி புதற்காட்டுக்குள் ஓடியது. அங்கே நின்று என்னை பிடிக்கவே முடியாதே என தலையசைத்தது. அவன் நில் நில், என்ன செய்கிறாய்? சோனை நில் என்றபடி அதற்கு பின்னால் ஓடினான். அவன் வரும் வரை காத்திருந்து விட்டு பிடிப்பதற்கு முன் மீண்டும் தாவி ஓடியது. அப்பால் சென்று அவனை காணவே இல்லை என்பது போல தளிர்களை கடித்தது. புதர்களுக்குள் புகுந்து மரங்களுக்குள் மறைந்து பாறைகளின் அருகே தோன்றி அது ஓட சிரித்தபடி அவன் அதை தொடர்ந்து சென்றான். பிடித்தால் உன் வாயில் வளையம் மாட்டி விடுவேன், ஒரு சொட்டு குடிக்க விடமாட்டேன், நில் என்று கூவினான். அது நான் எங்கே ஓடினேன் என்று கேட்டு அவன் தன் வாலை பிடித்ததும் உருவிக்கொண்டு துள்ளி அகன்றது. அதை அவன் பற்றி காட்டுக்கொடியொன்றை பறித்து கழுத்தில் சுற்றி கட்டி பற்றி இழுத்து திரும்பிய போது நுணா மரத்தடியில் நின்றிருந்த அழகிய இளம்பெண் ஒருத்தியை கண்டான். ஆயர்குடி பெண் அல்லவென்று அவள் அணிந்திருந்த ஆடைகளும் அணிகளுமே காட்டின.
வலம்புரியாக பின்னி தோளிலிட்டிருந்த குழல் இடைவரை தொங்கியது. கழுத்திலிட்ட அருமணி மணியாரங்கள் எழுந்த முலைகளுக்கு மேல் வளைந்து ஒசிந்தன. சற்றே இடை வளைத்து பெரிய தொடைகள் எழுந்து தெரிய மரத்தில் சாய்ந்து புன்னகைக்கும் விழிகளுடன் அவனை நோக்கி நின்றாள். அவன் அவள் அருகே சென்று, "யார் நீ?" என்றான். அணங்கோ என்ற ஐயம் கொண்டு அவளை மீண்டும் நோக்கினான். அவன் எண்ணத்தை உணர்ந்தவள் போல, "நான் அணங்கும் தேவதையும் அல்ல. என் பெயர் சித்திரலேகை. கறந்து வரும் மாயம் கற்றவள். அசுர குலத்தாள். உங்களை பார்க்கும் பொருட்டே வந்தேன்" என்றாள். "என்னை எப்படி அறிவாய்?" என்று அவன் கேட்டான். "பெருஞ்சுடர் அருகே அனைத்தும் சுடர்களாகின்றன" என்றாள். "என்ன வேண்டும் உனக்கு?" என்றான். "இளவரசே, நீங்கள் இளைஞராக ஆகிவிட்டீர்கள். நோக்குக, ஓராண்டு முடிந்த இளங்காலையின் நடை உங்களுக்கு அமைந்துவிட்டது. அஞ்சாது எங்கும் செல்லவும் எதையும் அடைந்து விடலாம் என்று எண்ணவும் உள்ளம் கொள்கிறீர்கள்." அனிருத்தன், "என்ன சொல்ல வருகிறாய்?" என்று எரிச்சலுடன் கேட்டான். "இங்குள்ள கோபியர் அனைவரிலும் நீங்கள் தேடுவது ஒரு விழியை. அது இங்கே உங்கள் மூதாதைக்கென விரிந்தது, பிரிதின்றி வாழ்ந்தமைந்தது" என்றாள் சித்திரலேகை. அவன் விழிகள் மாற அவளை கூர்ந்து நோக்கினான். முன்பு இளமைந்தனாக கோபியரால் கொண்டு செல்லப்பட்டு முதன்முறையாக ராதையை நீங்கள் கண்டீர்கள். யமுனை கரையில் அமைந்த அச்சிற்றாலயத்தின் கற்சிலையில் எழுந்த விழிகளை உங்கள் விழிகள் தொட்டதுமே உங்களில் என்றும் வாழும் காதலன் எழுந்துவிட்டான். அது அவளுடைய மாயம். தன் விழி தொட்ட அனைத்து விழிகளிலும் காதலின் பித்தை நிறைக்கும் மாறா காதலி அவள்" என்றாள் சித்திரலேகை. அவள் விழிகளை கண்டு அன்று நிலை மயங்கி நெடுநேரம் இரு சிறு கைகளையும் கூப்பியது போல் வைத்து ரங்கமஞ்சரியின் இடையில் அமர்ந்திருந்தீர்கள். பின்னர் தனிமையை உணரும் போதெல்லாம் அங்கு சென்று அக்கல்விழிகளை கண்டு வருகிறீர்கள். ஆனால் அவ்விழிகளை நீங்கள் இளம் பெண்கள் எதிலும் கண்டதே இல்லை என சித்திரலேகை தொடர்ந்தாள். ஏனென்றால் இப்பெண்களை சூழ்ந்து அலையடித்து கொண்டிருக்கிறது உலகியல். விழைவுகளும் கணக்குகளும் வெற்றிகளும் பெருமைகளும் என முகம் கோடிக்கொண்ட மாயை உலகியலின் ஒரு துளி பார்க்கடலை திரிந்து போகச் செய்யும். அனிருத்தன் பெருமூச்சு விட்டு பின் மெல்ல தளர்ந்து, "ஆம், இங்கிருக்கும் கோபியரும் முற்றாக விடுபட்டவர்கள் அல்ல. தங்கள் உள்ளத்தில் ஒரு பகுதியை மட்டும் விலக்கி பித்தால் மறைத்து மாசின்றி வைத்திருக்கிறார்கள்" என்றான். "முற்றிலும் மாசிலா பொற்களம் ஒன்றுள்ளது. காதலின் அமுது என்றும் இருப்பதற்கு தகுதியானது. அதை உங்களிடம் காட்டவே வந்தேன்" என்று சித்திரலேகை சொன்னாள். அவள் சோனிதபுரியை ஆளும் பாணாசுரனின் மகள். பிறந்த நாள் முதல் நெருப்பரணிட்ட நீர் சூழ்ந்த தீ ஒன்றில் தன் செவிலியரும் சேடியரும் மட்டுமே சூழ்ந்திருக்க, மலர்ச்சோலையும் இன்னிசையும் நுண்கலைகளும் நற்கவிதையும் அன்றி பிரிதறியாமல் வாழ்பவள். நான் அவள் துணைவி. அவளுக்கு அழகிய உலகொன்றை சமைத்தளித்தவள். உங்களுடன் சேர்க்கும் பொருட்டு உருவமும் வடிவமும் அளித்து வடித்தெடுத்தவள் அவள். பெயர் உஷை. உங்களை தன் கனவில் அவள் கண்டாள். உங்கள் உருவை நான் இந்த ஆடியில் காட்டினேன். அதை கண்டு உங்கள் மேல் அவள் பெருங்காதல் கொண்டாள். அவள் பொருட்டு உங்களை பார்க்க வந்துள்ளேன் என்று சித்திரலேகை சொன்னாள். "அவள் எப்படி என்னை அறிவாள்?" என்றான் அனிருத்தன். "அவள் அறிந்த புற உலகம் கலையால் உருவாக்கப்பட்டது. ஆகவே ஒத்திசை உள்ளது, இலக்கு கொண்டது, விளக்கப்படக்கூடியது" என்று சித்திரலேகை சொன்னாள். "எந்த கலையிலும் ஓரத்தில் மிகச் சிறிதாக வேணும் அந்த மயிர் பீலி இருந்தாக வேண்டும். எவ்வினிமையும் அமுதே என்பது போல எக்கலையும் அப்பீலி இதழே. மிக மிகச் சிறிதாக அதை அச்சுவர்களில் ஒன்றில் வரைந்தேன். உள்ளறைகளின் விளக்கொளியே படாத இருளில் ஒரு கைவிரல் பதிவை போல. இளையோனே, மயிர்பீலே என்பது நாம் அறியா கையொன்றின் விரல் கோட்டுச் சுழியின் பதிவு உரு கொண்டெழுந்தது தானே?" சித்திரலேகை சொன்னாள். அவள் ஒரு முறை கூட அதை காணவில்லை. ஆனால் கனவில் ஒளி கொண்ட அவள் ஆழத்து நோக்கு அதை அறிந்தது. அவளில் அது விரிந்து நின்றாடியது. மெய்காதல் எப்போதும் கனவிலேயே தொடங்குகிறது, அங்கேயே முடிகிறது. இங்கு அதற்கு நின்றிருக்க பீடங்கள் இல்லை, தன்னை உரைக்க மொழியும் இல்லை. அணிந்து கொள்ள நகைகளும் மறைத்து கொள்ள ஆடைகளுமே இவ்வுலகிலிருந்து அதற்கு கிடைக்கிறது. அவள் எங்கே
என்று கேட்டபடி அனிருத்தன் அருகே வந்தான். நீங்கள் தேடுபவள் இவளை, இவளை அன்று பிரிதெவளை நீங்கள் அடைந்தாலும் இப்பிறவியில் பெண் என்பதை அறியாதவர் ஆவீர்கள் என்றாள் சித்திரலேகை. நோக்குங்கள், அவளிடம் உங்கள் உள்ளத்தை உரையுங்கள். அனிருத்தன், அவள் வந்துள்ளாளா? எங்கே என்றான். இந்த ஆடிக்குள் பாருங்கள் என்று தன் ஆடைக்குள்ளிருந்து ஆடியை எடுத்து அவள் காட்டினாள். அவன் குனிந்து அதற்குள் தெரிந்த உஷையின் தோற்றத்தை பார்த்தான். இவளா என்றான். அவள் புன்னகைத்து, முதற் பார்வையில் கவர்வது வெறும் உடல், அதை காண்பது நம் உடல்தான் இளையவரே. உடல்கள் பருவடிவென திரண்டு புலன் சூடி இங்கிருப்பவை. உள்ளமும் உள்ளம் கடந்த கனவும் கனவுக்கு அப்பால் இருக்கும் புதைவும் அங்கே திகழும் முழுவையும் பிரிதொன்றை கண்டறிய பொழுது ஆகும். அந்த மலர் அலைகளில் ஆடி தவித்து பின் சுழித்து மூழ்கி ஆழத்தை அடைந்து மென்படுகையில் முன்னரே அங்கிருக்கும் தன் நிழல் வடிவின் மேல் மெல்ல படிய வேண்டும் என்றாள். எளிய தோற்றம் கொண்டவள் என அவன் சொன்னான். முதல் நோக்கில் பிரிதொரு பெண் தானே என்றும், இரண்டாவது பார்வையில் அறியாத தனித்தன்மையொன்றை கொண்டிருக்கிறாள் என்றும், மீண்டும் நோக்குகையில் ஒவ்வொரு கணமும் பெருகும் அழகு கொண்டவள் என்றும் தோன்றுபவளே மெய்க்காதலி என கொள்க. நோக்க நோக்க பெருகி பெண்டிரெல்லாம் தானே என்றும், தானின்றி பிற பெண்டிர் எவரும் இங்கில்லை என்றும் சூழ்ந்து கொள்பவள் அவள் என்றாள் சித்திரலேகை. பீலி விழி ஒளியும் உயிரும் கொள்ள ஒரு கோணத்தில் சற்றே திரும்ப வேண்டி இருக்கிறது. நோக்குக. அவன் ஆடிக்குள் தெரிந்த அவ்வுருவை நோக்கி கொண்டிருந்தான். உஷை அவனை கண்டு திடுக்கிட்டாள். ஓசை கேட்ட சிறு குருவி என உடல் அதிர்ந்தாள். எக்கணமும் எழுந்து பறந்து விடுவதென ஒரு மெல்லிய அசைவை உடல் காட்ட அசைவில்லாமல் அங்கேயே நின்றாள். அவள் விழிகள் வேறெங்கோ நோக்கி தழைந்திருக்க முழு உடலும் நோக்கு கொண்டு அவனை பார்த்தது. பிரிதொன்றின் அசைவு துள்ளும் விழி இவ்வுடல். அவன் பெருமூச்சு விட்டான். அப்போதும் அவள் தோற்றத்தின் அழகின்மையை அவன் உள்ளத்தில் ஒரு பகுதி சொல்லிக்கொண்டே இருந்தது. அவள் முகவாயில் தோள்களில் முழுமை குறைவன ஏதோ ஒன்றிருந்தது. ஆனால் பிரிதெங்கோ அவன் உள்ளம் அவளே என்று அறிந்துவிட்டிருந்தது. அவன் உள்ளத்திலிருந்தே வண்ணங்களை எடுத்து அவளை வரையத் தொடங்கினான். அவன் அறிந்த குறைகள் அனைத்தையும் வரைந்து முழுமித்தான். மெல்ல விழி திருப்பி அவனை நோக்கி அரை கணம் அவள் புன்னகைத்து விலகி கொண்ட போது அவள் முகத்தை பார்த்து புன்னகைத்தான். அவள் நாணி தலை குனிந்த போது ஆண் என்று தன்னை உணர்ந்தான். மேலும் மேலும் அவன் சூழ்மறந்து அவ்வாழியை நோக்கி கொண்டிருந்தான். எண்ணீரா கணம் ஒன்றில் சித்திரலேகை தோளில் கை வைத்து தள்ளி அவ்வாடிக்குள் அவனை செலுத்தினாள். நீருள் விழுவது போல அவன் தத்தளித்து அதன் ஒளிபரப்பில் அமிழ்ந்து முடிவின்மையில் மூழ்கினான். ஆடியை மீண்டும் ஆடையில் மறைத்து கொண்டு திரும்பி அவள் மரங்களுக்கிடையே மறைந்தாள். ஆயர்பாடியில் அந்தியில் அனிருத்தன் திரும்பி வராதது அனைவருக்கும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. கன்று தேடி சென்றான். நாங்கள் இங்கு மீண்டோம் என்றான் சுத்தமன். அக்கன்று மீண்டு விட்டது, அவன் வரவில்லை என்றான் ஸ்ரீதமன். காட்டில் புலியும் கந்தர்வர்களும் இறங்கும் பொழுது இது என்றார் மூத்த ஆயரான கிருபாலர். சினத்துடன் பூர்வர், இளைய யாதவனின் பெயர் மைந்தன் அவன், அவனை எதிரிகள் எளிதில் வெல்லல் இயலாது என்றார். நந்தகோபர், விளையாட்டு பிள்ளை, எங்காவது ஒளிந்திருப்பான், எதையாவது கண்டு தொடர்ந்திருப்பான், வருவான் என்றார். யசோதை, என் மைந்தன், என் மைந்தனை தேடி வாருங்கள் என அழுது கொண்டிருந்தாள். பந்தங்களை கொளுத்தி கொண்டு ஆயர்குழு ஒன்று மேய்ச்சல் நிலமெங்கும் சுற்றி வந்து அவனை அழைத்தது. யமுனையின் அக்கறைக்கு சென்றிருப்பானோ என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டாள். அவன் சொன்னதென்ன என அங்கிருந்த அத்தனை பெண்களும் உணர்ந்தனர். அன்றிரவு முழுக்க அவன் திரும்பி வருவதற்காக அவர்கள் காத்திருந்தனர். யசோதை எக்கணமும், என் அழகியே எங்கிருக்கிறாய் என்ற குரல் தன் முற்றத்தில் எழுமென்று எண்ணி செவி கூர்ந்திருந்தாள். ஒவ்வொரு சிறு அசைவுக்கும் எழுந்து சென்று அம்முற்றத்தை இடைவெளியின் தொடக்க புள்ளியை நோக்கி மீண்டாள். புலர்ந்த பின்னும் அவன் வராததை கண்டு அவள் நெஞ்சை அறைந்து அழத் தொடங்கினாள். சென்று நோக்கி வருக, மைந்தனுக்கு ஏதோ ஆயிற்று, அவன் திரும்பாவிட்டால் நான் உயிர் வாழ மாட்டேன் என்று அவள் அழத் தொடங்க நந்தன் சினந்து, அறிவிலி, அழுது என் சிறுமைந்தனை கோழையாக்காதே, காளியனையோ கந்தர்வனையோ வென்று மீள்வான், அல்லது
கொன்ற புலியை தோளில் தூக்கி வருவான் என்றார். பின்னர் மர உரியை தோளிலிட்டு வளைதடியை கையில் எடுத்தபடி, சரி, உனக்காக காட்டுக்குள் ஒரு முறை சென்று பார்த்து வருகிறேன் என்று கிளம்பினார். இறுதியாக அவன் நடந்த பாதையில் அவன் காலடிகளை தேடி கண்டடைந்தார். நுணா மரத்தடி வரை சென்று அக்காலடி சரடு அங்கிருந்து முற்றாக மறைந்து விட்டிருந்தது. மரங்களுக்கு மேல் சென்றிருப்பானோ என்ற ஐயம் கொண்டான். ஆனால் காட்டுக்கொடிகள் படர்ப்புகள் குலையாமல் செறிந்திருந்தன. விலங்கு தடங்கள் ஏதும் தெரியவில்லை. முதன்முறையாக அச்சம் ஒன்று அவரை பின் நின்று தொட்டது. அறியாத தெய்வம் எதனாலோ யாதவ இளவரசன் கொண்டு செல்லப்பட்டிருப்பானோ என்று எண்ணினார். மேலும் தேடும்படி தன் அணுக்கர்களுக்கு ஆணையிட்ட பின் இல்லத்திற்கு திரும்பி வந்தார். என்னாயிற்று, வந்துவிட்டானா? நினைத்தேன். எங்கே அவன்? மூடன், என்றே அவனை என்று கால்கள் பின்ன கலைந்த தலையுடன் வந்த யசோதையிடம், விலகிச் செல் முதுமகளே, இது அரச பணி என்று சீறிவிட்டு ஓலையை எடுத்து இளையவன் விந்தையான முறையில் மறைந்த செய்தியை எழுதி துவாரகைக்கு பறவையில் கட்டி அனுப்பினார். அது பறந்து செல்வதை நோக்கி நின்றபோது பின்னால் வந்த யசோதை, என்ன ஆயிற்று, சொல்லுங்கள் என்றாள். அக்கணம் ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்தது. எந்த அடிப்படையும் இல்லாத நம்பிக்கைகளுக்குரிய உறுதியுடன். அவன் தன் வெற்றி ஒன்றை தேடி சென்றிருக்கிறான். சிறுவனாக சென்றவன் ஆண்மகனாக மேழ்வான் என்றார். எழுதழல் 17வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.